அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காகனா, இந்த கேடுகட்ட ஜென்மம் குடியாத்தம் குமரன் என்கிற கேடுகட்ட ஜென்மம் அந்த ஈனப்பிறவிக்கு தான் இந்த பதிவு. என்னென்னா, மருத்துவர் ஐயாவை பற்றி, அதாவது உலகமே போற்றுதலுக்குரிய தலைவர் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களை பற்றி தவறுதலாக பேசியிருக்கும் ஈனப்பிறவி குடியாத்தம் குமரனை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறோம். நாயே, நல்லா கேளு. நீலாம் எங்கள் சின்னையாவை பற்றி பேசுறதுக்கு ஒரு துளி கூட தகுதி கிடையாது. ஏன்னா நீ வாங்கி துண்ண பாடுசு. ஏன்னா நீ எங்களை திட்டுற, ஓகேவா? நான் உங்களை திட்டுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா போற்றுதற்குரிய ஒரு தலைவரை போய் நீ ஒரு ஈனப்பிரிவு நீ அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஒரு துளி கூட ஜென்மம் கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ தேவையில்லாத வார்த்தையை பேசின நாயே, பின்விளைவில் சந்திப்ப, ஓகேவா? புரிஞ்சிக்கோ. நீ என்ன பிடிக்கிட்ட, உனக்கு என்னடா தெரியும்? எச்ச உனக்கு என்னடா தெரியும்? எங்கள் ஐயாவை பற்றி, சின்ன ஐயாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு. உனக்கு இல்லை என்ன தான் தெரியும்? உனக்கு ஒன்றுமே தெரியாதரா? அவருக்கு இந்தியா, அதாவது உலகமே அவரை பாராட்டுது. அமெரிக்கா கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறா நாயே. நாயே, நீ இது வரைக்கும் அமெரிக்கா போய்கிற நாயே? சொல்லு நாயே. எனக்கு நேற்று நான் பார்த்த இந்த வீடியோ நீ பதிவு போட்டிருந்த பற்றியா, நீ பார்த்ததுலேருந்து எனக்கு உன் மேலே செம காண்டாகுது. ஏன்னா எச்ச மாதிரி பேசியிருக்க. நீ எச்ச கூட அந்த மாதிரி பேசிக்கிற. நீ அந்த மாதிரி பேசிக்கிற. நீ உனக்கு போன இதே போல் ஏற்கனவே நீ ஒரு வீடியோ போடும்போதே நாங்கள் கேவி குப்பம் வரையும் போலீஸ் எங்களை திருப்பி சமாதானம் பற்றி திருப்பி அனுப்பிச்சிச்சு, ஓகேவா? நீ இன்னும் இது போல் நீ மேற்கொண்டு பேசினே இருந்த, நாங்கள் கம்முனுக்கிறோன்னு பார்த்துன்னு இருக்காது நாய, சரியா? நீ ரொம்ப கேடுகட்ட ஜென்மம். அதாவது சாக்கடை மேலே கழுத்துக்கு வச்சா அது எங்கள் மேலே போடுன்றாங்க பார்த்தியா? அதனால தான் உனக்கு கம்முன்னு விட்டுக்கிறோம், சரியா? நீ தேவையில்லாத இது போல் நீ பேசியிருந்தனா நீ சத்தியமாக உத வாங்குவேன். யார்கிட்ட உத வாங்குவியோ, யார்கிட்டனா கண்டிப்பாக நீ உத வாங்குவேன். உத வாங்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா நீ ஒரு ஈனப்பிரிவுடா. ஜென்மமாடா நீ. உனக்கு என்னடா தெரியும் எங்கள் ஐயாவை பற்றி பேசுறதுக்கு? ஆடா உன்னை எங்கள் ஐயா வேறு கட்டுப்படுத்திங்கிறாரு எங்களை. என்னன்னா டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திங்கிறாரு. நீ அதனால தான் நீ பேசுறதெல்லாம் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஆனால் இது சும்மா சீனினே இருக்காத. இதே நேரம் இந்த நேரம் எங்கள் மாவீரன் ஜெயகுரு அண்ணன் இருந்தான்னா, நான் நீ வாயே தந்துருக்க மாட்டேன். எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ அவர் இருந்திருந்தாருன்னா நீ ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். நீ இப்போ செவத்துக்குள்ள பண்ணி ஏன்னா சொல்கிற பண்ணுற அப்புறமா வாயாடா வெளியே வர முடியுமாடா? உன்னால் நடக்க முடியுமாடா வெளியே? புறம்போக நாயே, உன்னால் வெளியே நடக்க முடியுமா? தேவையில்லாத இது பண்ணியிருக்காத. நீ என்ன தெரிஞ்சு நீ பேசிக்கிற? அடா ஜென்மா. நாங்களும் பார்த்துங்கிறோம். நீ ரொம்ப நீ ஆட்டம் போட்டுக்கிறடா நாயே. குடியாத்தம் குமரன் நாயே, நீ ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிற. தேவையில்லாமல் பேசு. நீ தான் அவன் இவன் பேசுகிற எங்கள் ஐயாவை. கீழ்ச்சிருக்க நீ கீழ்ப்பி பார்க்கறதான். உன்ன நீ அவர்கிட்ட போக முடியுமாடா? நீ நாயே, நீ ஃபஸ்ட்டு அவர் ஆண்ட கிட்ட, அவர் இருக்கிற 1 கிலோமீட்டர் தொலைவில் உன்னால் இருக்க முடியுமா? அவர் நிற்கிறாரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீ இருக்க முடியுமாடா நாயே? நீ கிட்ட போக முடியுமா? ஃபஸ்ட்டு கிழிச்சிருவேன்ற. என்ன கிழிச்சிருவ நீ? அடாங்கு இந்த சும்மா கீச்சிருவேன் இதெல்லாம் நீ வேற கொண்டே பேசிக்கோ, சரியா? சும்மா இந்த விளம்பரத்துக்காக எங்களை சீண்டி பார்க்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சொல்லிட்டேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எச்ச மாதிரி பேசாத நாயை. உன்னை பற்றிலாம் பேசி நாங்கள் உன்னெல்லாம் போய் பெரிய ஆளாகிற மாதிராடி. அதெல்லாம் எங்களுக்கு டைம் வேஸ்ட்டுடாடி குமரன் நாயை. டைம் வேஸ்ட்டு எங்களுக்கு. குடியாத்தம் குமரன் நாயை, ஓகேவா? எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. உன்னை பற்றிலாம் நாங்கள் பேசணும், எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நாங்கள் ஏதோ பைப்பு எதனா பார்த்தா கூட எங்களுக்கு ஏன்னா ஒரு இது வரும். ஆனால் உன்னை பற்றிலாம் பேசி எங்களை வீணாக இது பண்ண வைக்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதோட விட்டுரு, ஓகேவா? அடங்கிடு.